இந்த தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு. சரி வாங்க நம்ம அப்படி போகலாம். கொலாத தண்ணி வருது, நல்லா இருக்கு. சரி வாங்க நம்ம போய் அந்த தென்னை மரத்தாண்ட பார்க்கலாம். நல்லா இருக்கு தென்னை மரம். இது ஷூட் எடுக்கிற நல்லா இருக்கும். சரி வாங்க நம்ம அடுத்த கார்டன் போகலாம். இது வந்து செடி இதுல மேலே அப்புறம் நான் இங்கே காட்டுற வாங்க. இதுதான் மெயின். இது கொஞ்சம் இது பாம்பு தீனி. இது வந்து வளர்ந்து 10 சென்டிமீட்டர் கழிச்சது மூந்துடும். அதுக்கப்புறம் இது உள்ள பார்த்தீங்கன்னா நான் இது உள்ள ஒரு பூ இருக்கு. ஆனால் தராங்க செடி பாருங்க. இந்த பூ நாங்கள் அடுத்தது போகலாம். அப்புறம் இந்த தென்னை தாறு இதில் தான் நம்ம அந்த நுங்கு அந்த தண்ணியும் குடிக்கிறது. இது போகலாம். செடிகள் அங்கே ஒரு கார்டன் இருக்கு. இது பாருங்க, இதுதான் நாங்கள் சின்ன வயசில் இது அது பேர் நான் வெள்ளை கத்திருக்கான்னு சொல்லி விளையாடுறது. இது இதுதான் இது எங்களோட ஹார்ட் பூ மாலை. நாங்கள் சாமிக்கு போடுறதுலாம் இதை போனால் பர்பிள் கலரில் நாங்கள் என்ன விசேஷம் நாங்கள் சும்மா விளையாடுவோம்ல விளையாட்டில் அது மாதிரி இருந்தால் இந்த செடியில் தான் இந்த அருந்தக்காய் சிலை இருக்கும். இது வந்து அரிப்பு வேணும்னா இதை நம்ம தேய்ச்சிக்கணும். எனக்கே இப்போ அரிக்குது. இதுதான் காய், இதுதான் மெயின் மூக்குத்தி இலை. இது வந்து நம்ம காலில் வந்து எதனாச்சும் அடிபட்டுச்சுன்னா இதோடைய இலையத்தை நல்லா கசக்கி காலில் வச்சு கொஞ்சம் துணி கட்டிக்கலாம். இது மூக்குத்தி மாதிரி கூட கட்டிக்கலாம். இதுதான் இதுவும் ஒரு வரையில் இதுவாக அழுகி போகிற பூதான் இந்த உலகத்தில். இது நிறைய பேருக்கு என்னான்னு தெரியாது. இது ஒரு செடி. அப்புறம் புல், மாடுக்கு கொடுக்குற புல். இது மெயினாக இதுதான். இந்த பூ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த பூவை சிட்டிஸில் கூட இது வளருது. இதுதான் நம்மளால் மறக்க முடியாது. சின்ன பிள்ளையில சின்ன குழந்தையா இருக்கும் போது முருங்கைக்காய் சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து பிரித்து அதை முருங்கைக்காய் மாதிரி கட் பண்ணுவோம் தானே நம்ம. ஆமாம், கட் பண்ணி பாருங்க, குட்டி குட்டி முருங்கைக்காய் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு பூ காட்டினேன்ல, அது ஒரு கிளை. இந்த பூவோடைய பழத்தை காட்டுறேன். முடிய போகுது இல்லையா? இதுதான் அந்த பழம். இது செம்மையா இருக்கும், சாப்பிடல. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் இறக்கம் பால். இது வந்து எல்லோ